டாக்டர் ஆல் இன் ஆல் ரமேஷ் யூடியூப் சேனல் வருது அனைவருக்கு நன்றி. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சிஆர்ஐ ஜெட் மோட்டர் வந்து ஃபிட் பண்ண போகிறோங்க. இந்த ஜெட் மோட்டர் வந்து எப்படி வேலை செய்யுது, எப்படி செட் பண்ணுறோம், வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். இந்த ஹெச்டிபி பிளாக் ஹோஸை நம்ம வந்து 1 இன்ச்சு 1.25 வந்து தனித்தனியாக வாங்கியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போரோட ஆழம் பார்த்திங்கன்னா 120 அடி. நம்ம வந்து 100 அடிக்கு ஏற்ற மாதிரி ஓஸ் வாங்கியிருக்கிறோம். 30 மீட்டர் வாங்கியிருக்குங்க. 1 இன்ச்சு 1.25 நம்ம வந்து 30 மீட்டர் வாங்கியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஜெட் மோட்டர் வந்து 1 ஹெச்பி வாங்கியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டிபி பிளாக் ஹோஸை மடக்கல் இல்லாமல் ரவுண்ட்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கணும். எதுக்குன்னா நம்ம வந்து ஓஸ் காலர் நிப்பில் ஹீட் பண்ணதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அதேமாரி 1.25 பைப்பும் ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த போர் பொறுத்த வரைக்கும் தண்ணி மட்டம் வந்து நல்லா மேலோட்டமாக இருக்குது. இது வந்து ஒரு 6 இன்ச்சு போருங்க. அது இந்த சிஆர்ஐ மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்பெனி மோட்டருங்க. அது காயிலும் வந்து காப்பர் காயில். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிஆர்ஐ மோட்டார், கிர்லோஸ்கர், டெக்ஸ்மோ இந்த மோட்டர் வந்து எப்போயுமே வந்து சூப்பராக இருக்குங்க. வாட்டர்லாம் நல்லா ஃபோர்ஸ் நல்லா இருக்கும். ரொம்ப நாள் உழைக்கக்கூடிய ஒரு ஜெட் மோட்டருங்க. அது இப்போ ஜெட் மோட்டர் வந்து 1 ஹெச்பி வாங்கியிருக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 அடி வேலை செய்யுங்க. இதே வந்து ஒரு 1.5 ஹெச்பியாக இருந்தால் ஒரு 160 அடிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். இதே 200 அடிக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து மல்டி ஸ்டேஜ் ஜெட் மோட்டர் வந்து வாங்கி செட்டிங் பண்ணலாங்க. இதில் வந்து டபுள் ஸ்டேஜுங்குது, ட்ரிபிள் ஸ்டேஜுங்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 200 மேலே தாண்டிச்சுன்னா நம்ம வந்து தண்ணி நல்லா ஃப்ளோரிங் இருந்ததுன்னா நம்ம வந்து சப்மர்சல் யூஸ் பண்ணலாம். இல்லை பாதி 50% தண்ணி இருக்கிற மாதிரி போரில் இருந்ததுன்னா நம்ம வந்து கம்ப்ரஸர் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜெட் மோட்டர் வந்து எல்லா பொருளும் இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கின்னு இதில் வந்து இந்த ஜெட் அசம்பிளில் இந்த ஃபுட்பாலில் வந்து ஸ்ப்ரிங் ஆக்ஷன் கரெக்டாக இருக்கா என்ன நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஜெட் அசம்பிளில் வந்து நல்லா தண்ணி வந்து ஊற்றி நம்ம வந்து ப்ரெஷர் செக் பண்ணிடணுங்க. கீழே ஃபுட்பாலில் தண்ணி நிற்குதா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 இன்ச்சு ஓஸ் காலர் நிப்பில் வந்து எஸ்எஸ் நிப்பில் இந்த ஜெட் அசம்பிளில் ஏற்றிக்கணும். 1 இன்ச்சு ஏற்றிக்கணும், 1.25 ஏற்றிக்கணுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து செலாக்கு தடவிட்டு நூல் ஏற்றி அதுக்கப்புறம் செலாக்கு தடணும். ஏன்னா இது வந்து சைனஸில்னால அழகாக வந்து நூல் வந்து பிரியும், அதில் ஒட்டாதுங்க. அதனால் ஃபஸ்ட்டு செலாக்கு தடவி நூல் ஏற்றிட்டு செலாக்கு தடவி நம்ம வந்து ஏற்றிக்கலாம். இந்த ஜெட் அசம்பிள் வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லீக்லாம் டெஸ்ட் பண்ணிக்கணும். என்னென்னா நம்ம வந்து இது ஆழத்தில் போகிறதுனால நம்மளுக்கு தெரியாதுங்க. அதனால் லீக்லாம் வந்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது வந்து ஜெட் அசம்பிளில் வந்து நம்ம இந்த வைஸ் வச்சு நம்ம வந்து அழகாக டைட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து டபுள் ரிஞ்ச் போட்டு டைட் பண்ணோம்னா ஸ்லிப் ஆகும். அதனால் வந்து இந்த வைஸ்னால் நம்மளுக்கு வந்து ஒரே ஆளாக நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த சிங்கிளாகவே டைட் பண்ணிடுறேன். இந்த காலர் நிப்பில் நம்ம வந்து மீடியமாக டைட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஹெவியாக டைட் பண்ணக்கூடாது. நம்ம ஓரளவுக்கு தெரியுங்க, அது கரெக்டாக அந்த லெவல் வர சொல்ல ஓரளவுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். இந்த போர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி போர் வந்து எவ்வளோ ஆழம் இருக்குது,
எவ்வளோ வந்து தண்ணி லெவல் இருக்குது, வாட்டர் லெவல் இருக்குது வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து முதல்ல தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து அதை வந்து நூல் விட்டு பார்த்து நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போருக்கு ஏற்ற மாதிரி ஓஸ் வாங்கி செட் பண்ணலாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து தண்ணியோட லெவல் எவ்வளோ ஆழம் அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ஓஸ் வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு போர் செட் வச்சு தான் வந்து மோட்டரே வாங்கணும். பாருங்கள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டிபி ஓஸை வந்து ஆயிலில் வந்து ஃபுல்லாக டிப் பண்ணி, இந்த ஆயில் வந்து மோட்டருக்கு வர வேஸ்ட் ஆயிலுங்க அது. இதை வந்து நம்ம வந்து ஹீட்டில் காசி நம்ம வந்து காலர் நிப்பில் ஏற்றிக்கலாங்க. அதுக்காக வேஸ்ட் கோணியை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். நல்லா சரிசமமாக 2 பக்கம் திருப்பி நம்ம வந்து காய்ச்சிக்கணும். நல்லா ஆயிலில் காய்ச்சினோடனே நல்லா அந்த ஆயிலில் வந்து நல்லா மெல்ட் ஆகுங்க ஓஸு. மீடியமான மெல்ட்டில் நம்ம வந்து ரெண்டு சுத்திப்பிடி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு சுத்திப்பிடியும் ஒரு மண்வெட்டி பிடியும். சுத்திப்பிடி வந்து 1 இன்ச்சு பைப்பு கரெக்டாக இருக்குங்க. 1.25 வந்து மண்வெட்டி பிடி வந்து கரெக்டாக இருக்கும். பார்த்துங்க, அது வந்து நம்ம வந்து விரிவடை செஞ்சு இந்த ஓஸ் நிப்பில் நம்ம வந்து ஈஸியாக ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு துணி வச்சு நல்லா ஒரு அமுக்கி அதில் வந்து நம்ம வந்து எஸ்எஸ் கிளாம்பை வந்து போட்டு டைட் பண்ணிக்கணும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து ஜெட் மோட்டரை வந்து அந்த அசம்பிளில் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட் வச்சு ஓஸ் நிமித்திட்டு இந்த ஓஸம் வந்து 1.25 வந்து ஒரு ஈவனாக வந்து கேபிள் டை போட்டோ இல்லை பட்டை கயிறு போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம வந்து போரில் வந்து ஒரு 3/4 பைப் லைனை உள்ளே விட போகிறோம். மீது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜெட்டு மோட்டரில் பைப் லைனில் ஏற்றிட்டு மீதி உள்ளே விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜெட்டஸ்மில் வந்து நம்ம வந்து வலை கட்டினோங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா தண்ணிலாம் வந்து நைஸ் பண்ணிடுச்சுன்னா உள்ளே ஏறிடும் ஜெட்டஸ்மில் ஃபுல்லாக. அதனால் நம்ம வந்து மெயினாக வலை போட்டு உள்ளே இறக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஓஸை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி தூக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே வந்து ஸ்லாட்டர் பைப்பில் இடிக்காமல் உள்ளே நேராக போயிடும். இல்லைன்னா ஸ்லாட்டர் பைப்பில் போய் முட்டுங்க அது பைப்பு. ஏன்னா வந்து ஓஸ் வந்து ஸ்ட்ரைட் இல்லாதனால இது வந்து இந்த ஜெட்டஸ்ம் வந்து அதில் போய் ஒன் சைடாக போய் முட்டுங்க அது. அதுக்காக நம்ம வந்து பெண்டு நிமித்தி இந்த ஓஸ் பைப்பை வந்து ஸ்ட்ரைட் வச்சு நம்ம உள்ளே விட்டுறலாம். நம்ம தேவையான அளவுக்கு உள்ளே விட்டுட்டு நம்ம ஹீட் பண்ணுற லெவலுக்கு நம்ம வந்து வெளியே வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜெட்டு மோட்டரில் நம்ம வந்து காலர் நிப்பில் வந்து 1.25 நூல் செல்லாக்கு போட்டு ஏற்றிக்கலாம். இதுவும் மீடியமான டைட் வச்சு ஏற்றிக்கலாங்க. திருப்பி நம்ம வந்து ஆயிலில் டிப் பண்ணி நம்ம வந்து ஓஸை நல்லா காய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மண்வெட்டி பிடியில் நல்லா டிப் பண்ணி நல்லா அகலப்படுத்திட்டு நம்ம வந்து இந்த காலர் நிப்பில் ஏற்றிக்கிறோம். ஏற்றிட்டு இந்த துணி வச்சு அதே மாதிரி அமுக்கிட்டு எஸ்எஸ் கிளாம்பை வந்து மாட்டிடலாம்.
இப்போ அடுத்தது இந்த மோட்டரை வந்து நேராக எடுத்து போரில் வந்து சீட்டிங் பண்ண போகிறோம். அதனால் மோட்டர் அலக்க தூக்கி நம்ம மட்டும் ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம பைப்பில் உட்கார வச்சிடலாங்க. இது வந்து பில்டிங் முடிகிற வரைக்கும் இது வந்து இந்த மாதிரி போர் பைப்பு மேலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பில்டிங் ஒர்க்லாம் முடிஞ்ச பிறகு இந்த மோட்டரை வந்து வாலில் வந்து கிளாம்ப் வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் அடுத்தது நம்ம வந்து ஏர் பின்னை வந்து மாட்டிட்டு தண்ணி ஊற்றுற பைப் லைனை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாங்க. அதில் வந்து அரைஞ்சி ப்ளக்கு போட்டிருப்பாங்க. அந்த ப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கு 9 பைப் லைன்களும் ஒரு வால்வும் வாங்கி செட் பண்ணிக்கணும். ஏன்னா தண்ணி வந்து அதில் உள்ள எப்போயாவது ஏரில் காய்ச்சினா தண்ணி ஊற்றுறதுக்காக நம்ம இந்த மெத்தடை வந்து ரெடி பண்ணிக்கணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவுட்லெட் லைனை நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ அவுட்லெட் லைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 இன்ச்சு எக்ஸ் நிப்பிள் வாங்கியிருக்கிறேன், ஒரு எல்போ ஒன்று வாங்கியிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு பைப் நிப்பிள். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 3/4 ஒரு காலர் நிப்பிள் ஏற்றி ஓஸ் வருவா மாதிரி டெம்பரரியாக நம்ம வந்து பில்டிங்லாம் க்யூரிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த 3/4 இன்ச்சு காலர் நிப்பிள் போட்டோம்னா ஓஸ் வருவி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒர்க் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து 1 இன்ச் லைனாக மாற்றி டேங்குக்கு வந்து நேரடியாக செட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த பைப் ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஏர்லாக் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து தண்ணி எடுக்குங்க. ஃபஸ்ட் டைம் பொறுத்த வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக ஊற்றணும். கனெக்ஷனும் கொடுத்துட்டு நியூட்ரல் பேஸ் தனியாக இருக்கும், எர்த் லைன் தனியாக இருக்குங்க. கனெக்ஷன் கொடுத்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சுவிட்ச் போட்டோடனே சூப்பராக தண்ணி எடுத்துச்சு, நல்லா ஃபோர்ஸாக வருது பாருங்கள். ஏன்னா அந்த கம்பெனி மோட்டர் பொறுத்த வரைக்கும் தான் ஃபோர்ஸாக வரும். நான் சொன்ன மாதிரி சிஆர்ஐ, டெக்ஸ்மோ, கிர்லோஸ்கர் இந்த மோட்டர்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பிள்ளையார் படம் போட்ட விஏ பெஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தண்ணி நல்லா பரவாயில்ல. முதல்ல செலாக்கு வாடை வரும், ஆயில் வாடை. இப்போ வந்து ஃபோர்ஸில் ஓஸ் வந்து உருவின்னு வந்துச்சு. இப்போ அதுக்காக நாங்கள் வந்து கட்டுக்கம்பி போட்டு கட்டிக்கலாம், இல்லைனா ஓஸ் கிளாம்பு அது வாங்கி டைட் பண்ணிக்கலாங்க. இது கூட போடும்.
ம். அவ்வளோதாங்க, ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. எல்லா ஒர்க்கும் பண்ணியாச்சுங்க. ஜெட் மோட்ரு வைக்கிறதுலேருந்து எல்லாமே எப்படி பண்ணுறோம் வீடியோ பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.